கஞ்சா போடுறவன், மொல்ல மாதிரித்தனம் பண்றவன், திருடுறவன், அடுத்தவன் காசை வாங்கி தின்றவன், இவனுங்களை எல்லாத்தையும் விட்டுறீங்க. எதுவுமே பண்ணாத அப்பாவைய பிடிச்சி உள்ள போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. அந்த பையன் எதுவுமே பண்ணலங்க. பப்ளிக்ல வீடியோ போடுவான், அது தப்புன்னு அதை சொல்லியிருந்தா கூட அவன் ஏத்துருப்பான். அவன் மேல ஒரு கேஸை கொடுத்து அவனை பிடிச்சி 4 மணிக்கு இங்க விடிய காத்தால 4 மணிக்கு ஸ்டேஷன்ல போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு ஹேர் கட் எல்லாம் பண்ணிவிட்டாங்க. ஹேர் கட் பண்ணது அது எல்லாமே ஓகே தான். அவன்கிட்ட நீங்க நார்மலா எப்பா இந்த மாதிரிலாம் வீடியோ போடாதப்பா, பப்ளிக்ல இப்பெல்லாம் போடாதப்பா அப்படின்னு சொன்னாலே அவன் போட்டிருக்க மாட்டான். ஆனா மத்த எந்த கேஸ்க்குமே நீங்க முன்ன வராம இந்த மாதிரி கேஸ்க்கு உள்ள வரீங்க. தப்பு பண்றவங்களே எல்லாத்தையும் விட்டுறீங்க. சும்மா அவன் பாட்டுக்கு ஒரு ஃபன்னா பண்ணிட்டு இருக்கான் அந்த பையனை புடிச்சு உள்ள போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. என்ன நியாயம் அப்படின்னு தெரியும். அந்த வீடியோல எதுவும் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்ன நான் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தப்பு தெரியல. இதே மாதிரிதான் நானும் ஒரு விஷயத்துல லாக் ஆனேன். தப்பே பண்ணாம ஒரு இடத்துல சாரி கேட்க வேண்டிய ரீசன் எனக்கு வந்தது. சாரி கேட்கறதுனால ஒரு 4 பேர் நல்லா இருப்பாங்க அப்படின்னா அதனால நானுமே அந்த இடத்துல நான் கேட்டேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி என்னோட ஏஜ் 21. நான் மணச்சநல்லூர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் முன்னாடி பப்ளிக் முன்னாடியும் ரீல்ஸ் எடுத்ததால் என்னென்ன ரீல்ஸ் எடுத்தேன்னா ஸ்னேக் பிராங்க், பேபி கட்டப், டயர் வண்டி ஓட்டது, என்ன பப்ளிக் அச்சுறுத்த வகையில் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட். இந்த தம்பிக்குமே ஒரு கட்டாயத்தினால சாரி கேட்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோல எதுவும் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.